மறந்தும் கூட சந்திராஷ்டம நாளில் இதை மட்டும் செய்துடாதீங்க. பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். பொதுவாகவே சந்திராஷ்டம தினங்களில் நம்முடைய மனமும் எண்ணங்களும் தெளிவானதாக இருக்காது. ராகு காலம் யமகண்டத்தில் புதிய செயல்களை நாம் தவிர்ப்பது போல சந்திராஷ்டம நாளிலும் சில செயல்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். புதிய தொழில் துவங்குதலை தவிர்க்கவும். வேறு எந்த புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. கிரக பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டும். அதே போல கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். நீண்ட பயணங்களை தவிர்க்க வேண்டும். குறைவான தூர பயணம் என்றாலும் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும். பதற்றம், கோபம், சோம்பல், மறதி, வாக்குவாதம் ஏற்படும் என்பதால் வீடு மற்றும் அலுவலகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் சந்திராஷ்டம நாளில் கட்டாயம் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள டிவைன் மித்ரா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.